பாட்டு அடிச்சு நறுக்கி தெச்சோடு வாழ்க்கையில ஒரு தடவை புதியமா இருந்துட்டு வேற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு தண்ணி பார்த்தீங்களா. இங்க இருக்க ஆளுங்க அப்படியே கல்லை வச்சு கட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. செம்மையா இருக்கு. அப்படியே இதுல ஒரு குழியில இப்ப போட போறேன். பாட்டு ரீல்ஸ் எல்லாம் நிறைய வைரல் ஆகும். இந்த இடம் தான் ஸ்பாட்டு. வேற லெவலா இருக்கு. பனங்குடியிலே இருக்கு. எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்கு. தங்கம் தான் நினைச்சேன் நானும் ஸ்டார்டிங்ல. பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நாகராஜ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குத்திரப்பஞ்சான் தான் போகிறோம். குத்திரப்பஞ்சான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை. அந்த மலை கிட்ட தான் இருக்குது எக்ஸாக்டாக. அந்த மலைக்கு கீழே தான் இப்போ வந்து போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி மாட்டினதுக்கப்புறம் வண்டி வந்து கிளியராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சென்சார் போயிருக்கும் ப்ரோ, சென்சார் போயிருக்கும் ப்ரோன்னுட்டே இருந்தீங்க. சென்சாரும் போல் ஒன்றும் போல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. போன வீடியோவில் வந்து நான் வந்து போட்டிருப்பேன் ரீல்வர்ஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்டா ரீல்வர்ஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தண்ணி வந்து மண் சரிவனால லைட்டாக கலங்கி வந்துடுச்சு. அந்த டைமில் வந்து போனது. இப்போ கிளியர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து போனோம், போயிட்டு ஒரு ஒய்ப் பண்ணோம், ஜாலியாக இருக்கணும். என்னோடய ஃப்ரெண்டு வந்து வந்திருக்கான் சென்னையிலேருந்து வந்து பாருங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். இவன் கூட அப்படியே கொலாப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காவல் கிணறு. இங்கேருந்து ரைட் சைடு வந்து போனோம். எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து நியர்பை வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டோம்னு வைங்களேன். ஒரு 20 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. 20க்கும் சுற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மைலேஜ், பெட்ரோலு எல்லாம் ஏகப்பட்ட செலவு. அதுக்கு இருக்கிறதுல பக்கத்தில் இருக்கிறதுனா இதுதான் ரொம்ப ரொம்ப கிட்ட. நம்ம பனங்குடியில் இருக்க குத்திரப்பஞ்சான் அப்படின்ற அருவியும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வியூ. செம்மையாக இருக்கா. நேற்றெல்லாம் நல்ல மழை. ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்றெல்லாம் நல்ல மழை இந்த இடத்துல. போனால் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். அக்கா வீட்டு வாசல்லேருந்து அப்படியே மழை தூரல் போடுற மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். மழையில் போனால் நல்லா இருக்காது. எப்பயாவது மண்ணுக்கின்னு சரிஞ்சு அப்படியே கலைங்க வந்துட்டுனாக்கி ஒரு வழி ஆயிரும். அதனால தான். அவ்வளோதான். இதுதான் பனங்குடிக்கு நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த பாருங்க அந்த மலைக்கு பக்கத்தில் போயிடலாம். மலைக்கு பக்கத்தில் போன உடனே வீடியோ கடத்தேன் பாருங்க. பனங்குடிக்கு வந்துட்டு அங்கே பாருங்க குற்றாலம் 101 கிலோமீட்டர், சேரம் மாதவி, களக்காடு. இங்கே காட்டுக்குள்ளே முதல்ல செங்கல் சூளை தான் அதிகமாக உண்டு. செங்கல் சூளை. இந்த செங்கல் சூளைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு குத்திரப்பஞ்சான். இது வந்து இந்த ரோடில் போனோம்னு வைங்களேன் நேர் ரோட போயிடலாம். ஆனால் ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அதனால் நம்ம இந்த சைடு போயிடலாம். பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த கரைக்கு தான் போக முடியும். பைக்கில் வருவாங்க அந்த ரூட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து வர்றது வந்து நல்லது. அப்படியே இந்த சர்ச்சோட வியூவையும் வந்து ரசிச்சுட்டு அப்படியே போயிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா சர்ச்சு. இதில் தான் போனோம். நானே வழி மறந்து நேராக போயிட்டேன்ட்டேன். இதில் போயிட்டு
அந்த ஸ்பீட் பிரேக்கர் ரோடு இருக்குன்னு சொன்னால அந்த ரோட்டுக்கு வந்துடும் இது. இல்லையாரப்பா, இதோ ஒரு அரச மரம் இருக்கா, இதில் ரைட் எடுத்து மறுபடியும் இன்னொரு அரச மரம் வரும், அதில் லெஃப்ட் எடுக்கணும். இந்த பில்டிங்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கர் வழியாக வரவங்க கூகுள் மாத்தாச்சிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு போகிறவங்களுக்கு ஈஸி தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அரச மரம் தான். இந்த அரச மரத்தில் இந்த கட்டமதில் அப்படியே இதில் லெஃப்ட்டு. இதில் நேராக போயிட்டு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா குதிரைப்பாஞ்சானுக்கு வந்துடலாம். பாருங்க, தமிழ்நாடு அரசு வனத்துறை. யானை சிறுத்தைலாம் இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல போனால் பபூன் குரங்குன்னு ஒன்று இருக்கும். புலிவாலை பிடிச்சி இழுத்து ரீல்ஸ் எல்லாம் வைரல் ஆகும். அந்த குரங்கு இருக்கு அங்கே, கருங்குரங்கு. பனங்குடி வந்தீங்களா, ஜாலியாக அந்த மலை வியூ பாயிண்ட்டை ரசிச்சிங்களா, ஜாலியாக ஒரு ஜம்முன்னு ஒரு இயற்கை காற்றை ரசிச்சிங்களா, பாருங்க வேறு லெவல் வியூ பாயிண்ட்டு. பார்த்துட்டு அப்படியே ஒய்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக போகலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சமைச்சு சாப்பிட்டு வேறு லெவலில் ஒய்ப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் 1-2 காத்தாடி தான். காத்தாடிக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட்டு நம்ம ஸ்பாட்டில் தான் இருக்குது. இப்போ இறங்கணுன்னு காட்டுறோம் பாருங்க. வியூ பார்த்தீங்களா வேறு லெவலில். இந்த கிங்காங் ஜெராக்சிக் வேர்ல்டு அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மவுண்டன். தனியெல்லாம் ட்ரெக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டு பிடிச்சிருவாங்க. இது இந்த மாதிரி போயிடாதீங்க எங்கேயும் ட்ரெக்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. தனியெல்லாம் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு டூரிஸ்ட் பிளேஸ், பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்களா காத்தாடிக்கு வியூ பாயிண்ட்டு எப்படி வேறு லெவலில் இருக்கா. ஃபுல்லாக காத்தாடி தான், எங்கே பார்த்தலாம் அம்சமாக இருக்கு. வருங்க, அந்த பனங்குடி அந்த சர்ச்சோட கோபுரம் தெரியுதா இங்கேருந்து பார்த்தா, வேற லெவல். அப்படியே சுற்றி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பஞ்சாபி அது இதுன்னுட்டு எல்லாம் வெறித்தனமாக இருக்குது ஸ்பாட்டு. இந்த லேடிஸு பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றது எல்லாத்துக்கும் சேஃப்டியான இடம் இது. வரவங்க சரக்கு சாப்பிட்டு மஜா பண்ணணும்னு சொல்லிட்டு வராதிங்க. நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட கெட் டுகெதர் பண்ணணும், சும்மா பாட்டு போட்டு ஆடணும், நல்லா சாப்பிட்டோம், பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தாராளமாக வரலாம். சூப்பரான இடம். சரக்கு பாட்டில் கிரக பாட்டில்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பாரஸ்டக்காரங்க அவங்கள கூப்பிட்டு போயிட்டு கம்பெனி வச்சுருவாங்க, பார்த்துக்கிடுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, வேற லெவலாக இருக்கா. அப்படியே ஹார்ட்டின் மாதிரி இருக்கு, வேற மாதிரி மவுண்டன். ஹார்ட்டின் ஷேப்ல தானே இருக்கு. ரீல்ஸ் கிரியேட்டரா போடுங்க. ஸ்பாட்டுனா இதுதாங்க ஸ்பாட்டு, வேற லெவல். காட்டுக்குள்ளே தான் இருக்கு, நடு காட்டுக்குள்ளே. ஆனால் சேஃப்டிலாம் நம்பர் 1 சேஃப்டி தான், பிரச்சனையே கிடையாது சேஃப்டிக்கு. இந்த பார்த்தீங்களா இந்த பாறை இருக்கு பாருங்க, இதுதான் அந்த குதிரை பஞ்சானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவி. நேராக போனீங்க அப்படின்னா அந்த பிசி ஜென்சி எல்லாத்துக்கும் குளிக்கிறதுக்கு சேஃப்டியான இடம்னு சொன்னால அந்த இடம். இது வந்து குதிரை பஞ்சான். இதெல்லாம் ஒரு காலத்தில் டூரிஸ்ட் பிளேஸாக இருந்த இடம். இப்போ கண்காணிப்புலாம் இல்லை. ஒருவேளை ரீல்ஸ் ஏதாவது எடுத்து போட்டு கூமாப்பட்டினார்லாம் அந்த மாதிரி ஏதாவது வைரல் ஆச்சு அப்படின்னா இதுவும் ரீக்ரியேட் பண்ணி இந்த இடமும் ஸ்பாட் வந்து வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு. பாருங்க, தங்கும் இடம், அப்புறம் இந்த ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் இந்த இடம் வந்து ஸ்பாட் வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, கவர்மெண்ட் பில்டிங் இது. பார்த்தீங்களா, சுற்றுலாத்தரம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு பாருங்க, வளர்ச்சி திட்டம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃபால்ஸு. ஃபால்ஸ் பார்க்கறது எப்படி இருக்கு சந்தோஷா? ஃபால்ஸ் பார்த்தியா இல்லையா? எப்படி வேற லெவலில் இருக்கா, அடிப்பொலியாக இருக்கா.
பனங்குடி ஸ்பாட்டு, பனங்குடியிலே இருக்கு. உள்ள போயிருமா? நேற்றுலாம் நல்ல மழை இந்த இடத்துல, சரியான ரெயின். இன்னைக்கெல்லாம் வேற லெவலில் தண்ணி அதிகமாக இருக்கும். வியூ பாயிண்ட் தான் இந்த இடத்துல, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு வியூ பாயிண்ட். தாறு மரம் இருக்கு, ஃபுல்லாக தோப்பு. பார்த்தீங்களா எப்படி வச்சு தோப்பு ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரிலாம் காட்டுக்குள்ளெல்லாம் நிலம் 6 ஏக்கர் 7 ஏக்கர்னு ஒரே டைமில் விற்பாங்க. 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கிடலாம். சென்ட் 1 லட்சம் கிடையாது, ஏக்கர் 3 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி வரும். ஆனால் 30 ஏக்கர் இருக்குது, 6 ஏக்கர் இருக்குது, 7 ஏக்கர் இருக்குது, அந்த மாதிரி வரும். உள்ளூர்காரங்க இன்னைக்கு சண்டேல போய்கிட்டே தான் இருக்காங்க குளிக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, வேற லெவல் மழை, சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த இயற்கை காற்றை ரசிச்சுட்டு போறதுக்கும் அதுவும் செம்மையா இருக்கு. ஆடி மாதம் காற்று வேற லெவலில் காற்றா இருக்கு. இந்த இடம்லாம் ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணுறீங்க. ஒரு 30 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுதாங்க செம்ம கூட்டமாக இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தேன் இந்த இடத்துல பாருங்க, தண்ணியெல்லாம் கலங்கி போயிருந்துச்சு. இப்போ வந்து கிளியராக இருக்கு. இறங்குடா, இறங்கு இறங்கு இறங்கு. தண்ணிலாம் நல்லா பக்கம் கிளியராக இருக்கு. இதில் தான் உள்ள பக்கமாக போனோம். குமாப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா போட்டிருந்தேன். இப்போ தண்ணி வந்து தெளிவாயிடுச்சு. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கா தண்ணி, நல்லா இருக்கு. சரியான சில்லுன்னு இருக்கு. நேற்று மழை வந்ததுக்கு அதுக்கும் இதை விட கிளியராக வரும். மழை வராமல் இருந்துச்சுன்னா, நேற்று மழை வந்ததுனால லைட்டாக கலங்களாக வருது. சூப்பரான ஸ்பாட்டு தான். இன்னும் இந்த சைடு வந்து போனோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்டு சந்தோஷ் ஊர்லேருந்து வந்திருக்கான். திருப்பரப்பு அருவியில் குளித்து வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டான் பைக்லேயே. முழுக்க சேஃப்டியான இடம் தான். எந்த வித பிரச்சனையும் இல்லை. யாரை வேணால் நீங்கள் கூப்பிட்டு வந்து எப்படி வேணால் நீங்கள் ஒய்ட் பண்ணலாம். வர்ற மாதிரி இருக்கு இடம். போன வாட்டி வரும்போது ஃபுல்லாக தண்ணி வந்து கலங்கி இருந்துச்சு. இந்த வாட்டி அப்படி இல்லை, எல்லாம் தெளிஞ்சிருச்சு. ஒரு 2-3 நாள்லேயே வந்து தெளிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மண் சரிவு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ரீல்ஸில் பார்த்த இடம், ரீல்ஸில் பார்த்த அளவுக்கே வந்துடுச்சு கிளியராக தண்ணி. வேற லெவலாக இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இது உள்ள இறங்கி வந்து உள்ள இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இறங்கி அப்படியே அந்த சைடில் போகலாம், ஆப்போசிட் சைடில். இங்கெல்லாம் முதல்ல அந்த கலங்கின தண்ணி வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடி கிறிஸ்டல் கிளியரில் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு மாதிரியாக லைட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 வாரம்லாம் போச்சு அப்படின்னா இதுவும் நல்ல கிளியராகிடும். பளிங்கு மாதிரி இருக்கும் தண்ணி. இந்த இடத்துல மீன் பிடிக்கிற எண்ணத்தோடு வராதிங்க, மீனெல்லாம் இருக்காது. அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போய்டும் உங்களை. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த ஜங்கிள் இதுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஸ்பாட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வர்றது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு. இது வந்து நான் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணவே மாட்டேன், இந்த இடத்துக்குலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
வேறு இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும், உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஒய்ப் பண்ணணும், ஜங்கிள் லைஃப் ஸ்டைல்லாம் விளாட்ணுன்னா இந்த இடம் நல்லாயிருக்கும். எப்படி அந்த இடம் கூட்டமாக இருக்கா? இங்கே உள்ள மேலே போனாலும் கூட்டமாக இருக்கும். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸோட அடுத்த எண்டிங்க்கு வந்து போகலாம். பாருங்க, இந்த ஃபால்ஸோட அடுத்த எண்டிங்கு அது எங்கே உருவாகுது அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டு மஜா பண்ணலாம். சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல. பாருங்க, இங்கேயும் குளிக்கிறாங்க பாருங்க. ரீல்ஸ் எல்லாம் நிறைய வைரல் ஆகும். இந்த இடம் தான் ஸ்பாட்டு. கல் அடிக்க வச்சு வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகும் பார்த்தீங்களா, இந்த இடம் தான் அது. அப்படியே இதில் இறங்கி அங்கேருந்து மக்கள் இன்னும் நடந்து வந்துட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து வராங்கன்ட்டு. இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஃபுல்லாகவே இந்த ஃபால்ஸோட ஆரம்ப பகுதிக்கு தான் போகிறோம். பார்த்து ஓரமாக அமைதி மாற்றிடுறேன். 2 வரை கூட பார்த்தீங்களா, இதில் 2 சைட்லேருந்து வருது. சூப்பரான இடம். 2 பக்கத்துலேயும் இருந்து அப்படியே இங்கே வந்து சேருது. பாருங்க, அந்த சைட்லேருந்து வந்து ரைட்டு லெஃப்ட்டு 2ஆக பிரிஞ்சிச்சு. இப்போ ரைட் சைடு வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இதுவும் ஒரு டேம் மாதிரி தான் கட்டி விட்ருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. ஃபால்ஸுனா இதுதான் ஃபால்ஸ். இந்த முட்டாள்கள் தங்கம்னுவாங்கள்ல, கல்லெல்லாம் தங்கம் கலரில் மினுக்குது, நிறைய இடத்துல மினுக்குது. என்னடா தங்கமா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறோம் ஒரு சில இடத்த. இந்த கோப்ரோவில் ஃபுட்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. பார்த்தீங்களா, இது வந்து டேமு தான். இது டேம் வந்து உடஞ்சிருக்கு லைட்டாக. இந்த இடம்லாம் கெட்டி வேறு லெவலில் கொடுத்தாங்க, மக்களுக்கு வந்து சுற்றி பாருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது இடம்னா. அப்படியே இங்கெல்லாம் சட்டையை கழட்டி போட்டு உக்காந்து குளிக்கலாம் தான் இருக்குது. இதுக்கும் மேலே ஒரு இடம் இருக்குது, சர்க்கஸ் வர மாதிரி மேலேருந்து தண்ணி வரும். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் நான். 2 வாரத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த இடத்துல தண்ணியே இல்லை, லைட்டாக தான் தண்ணி இருந்துச்சு. இப்போ செம்மையாக இருக்குது தண்ணி. பார்த்தீங்களா, இங்கே இருக்க ஆளுங்க அப்படியே கல்லை வச்சு கட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது. அப்படியே இதில் ஒரு குழியில் இப்போ போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல சென்டரில் ஒரு சுழல் இருக்குது, இல்லைன்னா இது வேறு மாதிரி இருக்கும். சரியா, என்ன ரெட்டியா? அம்மா கோட்டாடி அம்மா கோர்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஏய், வெரி டேஞ்சர்ப்பா. இந்த இடத்துல உள்ளே இழுத்துற போல் இருக்கு. உள்ள அப்படியே பாறைலாம் வேற மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு ஸ்க்ராட்ச் போட்டுச்சு பாருங்க இந்த இடத்துல. பண்ணிடலாம் ஸ்க்ராட்சா. ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு உள்ளே போகாதீங்க, நல்லா இல்லை. குளிக்கிறது இந்த இடம் சேஃபாக இருக்குது, ஆனால் அந்த இடம் ஃபோர்ஸுக்கு உள்ளே இழுக்குது, அப்படியே சுழல் மாதிரி இருக்குது.
மேலே ஏறி காட்டுவோம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேலே மேலே போகலாம். மேலே வா போலாம் வா. சரியான இது பார்த்தீங்களா, இங்கே தான் தண்ணி வந்து வருது. இந்த முட்டாள்கள் தங்கெல்லாம் அப்படியே சைடில் அப்படியே நிறைய மினுக்கிக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே தங்கம் இருக்காது தெரியும். இருந்தாலும் தங்க கலரில் மண் ஜொலிக்கும் போது ஆசை வரதான் செய்யுது. இங்கே வருங்க, இதிலெல்லாம் அப்படியே ஜொலிக்குது. ஆனால் இதெல்லாம் தங்கமே கிடையாது. பாருங்க வேற மாதிரி இருக்கு. செம்ம ஸ்பாட்டு. இங்க பாருங்க, இங்கேயும் கல் கட்டி வச்சிருக்காங்க. கீழே கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் மேல் பக்கமாக அப்படியே ஏறி வாங்க. வேற மாதிரி ஸ்பாட் தான் இதெல்லாம். அப்படியே எகிரி குதினா வேற மாதிரி இருக்கு. இன்னும் மேலே போயிட்டே இருக்கு. இந்த இடமும் அப்படியே வந்துடு. நல்லா செமையா ட்ரெக்கிங் பிளேஸ் கைஸ். 1 மணி நேரம் அங்கேருந்து உள்ளே வந்து போகலாம். என்னமோ காட்டுக்குள்ளே வந்து 1 மணி நேரம் போக தான் செய்கிறாங்க ஆட்கள். வேற மாதிரி இருக்கு தண்ணி. வா, தண்ணி மூலிகை தண்ணிமா. சூப்பராக இருக்கு கைஸ். வேற லெவல். இங்க பாருங்க, இன்னும் ஆளு வந்துகிட்டே இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. இன்னும் உள்ளுக்குள்ள ஆள் போன மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இதில் மீனெல்லாம் கிடையாது. வேற மாதிரி. இங்க பாருங்க, கிளாஸ் மாதிரி இருக்கா தண்ணி. எவ்வளோ பேர் வராங்க. ஸ்பாட்டு தான். ஸ்பாட்டு தான். அடிச்சு நறுக்கி தெற்கோடு வாழ்க்கையில ஒரு தடவை வேணாலும் குதிரமா இருப்பாங்க. குதிரமா இருந்துட்டு போங்க. வாங்க உள்ள போலாமா? ஓடியா இது பனங்குடி தண்ணி, கூமாவட்டி கிடையாது. அதில் சாட முடியாது. அதில் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கு. போயாச்சா? கிளியர் ஆயிட்டா? பாருங்க, தண்ணி செம்மையா இருக்கு. தண்ணி குடிக்கலாம், சூப்பரா இருக்கு தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா, ஃபுல்லாவே கோல்டு மாதிரியே இருக்கு. தங்கம் தான் நினைச்சேன் நானும் ஸ்டார்டிங்ல. இங்க பாருங்க, ஃபுல்லாவே அப்படியே தங்கம் 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 தான் நினைச்சேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அப்படியே தங்கம் மாதிரி தான். அப்படியே மினு 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 மின்னு இருக்கு. இந்த மாதிரி தான் ஓடுற தண்ணிக்கு பக்கத்தில் தான் தங்கம் வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது மைக்கா, முட்டாள்கள் தங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த சைடில் போய் அங்கே என்ஜாய் பண்ணுறது நல்லது. சரியான ரஷ் இன்னைக்கு, சண்டே வேறையா.
அதனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது. வீக் டேஸில் வந்தால் நல்லா இருக்கும் இந்த இடம்லாம். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எடுக்கலாமா? ரெக்கார்டிங்கில் தான் இருக்கு. கூமாப்பட்டி என்ன ப்ரோ? கூமாப்பட்டிலாம் சொல்லி முடியும். எல்லாம் பணங்குடி வந்துருங்க. ரெண்டும் செகண்ட்ல வாங்கினது கேமரா சொல்லி முடிஞ்சு போ. இந்த கேமரா ஏதோ பிளாட்டிமா இருக்கு. அப்புறம் அம்மா போட்டோ இருக்கு. எங்கடா போறாங்க? போடுமா இவர் தான் அந்த எங்க பாட்டி வீடியோ போடு. அந்த வீடியோ போடு. ஏங்க அவன் கூமாப்பட்டி பணோட வச்சு போடுவோம். போடுறா ரெக்கார்ட் ஆயிட்டு அப்படியே போட்டுரும். ஏங்க அவங்க பணம் விடுறாங்களா? தண்ணி யாரோ ஓடுதுங்க. ஏங்க தண்ணில குளிச்சு பாருங்க, உடம்புல நோயெல்லாம் பறந்து போயிருங்க. ஏங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுலே டேஞ்சரான லெவல் கிராசிங் இந்த இடம் தான். எதில் காலை வைக்கிறோன்னே தெரியாது. இந்த இடம் மட்டும் பார்த்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒய்ப் பண்ணலாம் ஜாலியாக. அவசரப்படாமல் காலை வைக்கிறது ரொம்ப நல்லது. கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு. செம்ம காத்தடி. ஆடி காற்று அம்மி நவரும்னு சொல்லுவாங்களா? எத்தனை மரத்தை பிடிங்கி போட்டு போகுதுன்னு தெரில.